ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இடம் அது. இதை வந்துட்டு மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ரெசார்ட் பக்கத்தில் மதியானம் 3 மணிக்கு இந்த அட்டாக் நடந்திருக்குது. ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்திங்கன்னா 26 பீப்புள்ஸ் இறந்துருக்குறாங்க. அதில் ஒரு இந்தியன் நேவி ஆஃபீஸர், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பர்சனல் அவங்களும் இறந்துருக்குறாங்க. இதில் ஒரு அம்மா ரொம்ப பயத்தோடையும் கதறலோடையும் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணும்போது அந்த டெரரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ முஸ்லீமாக இல்லை, அதனால தான் நீ சாகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் நடத்தினது லக்ஷத் தைபா அந்த இயக்கம் தான் இருந்துட்டு பொறுப்பெடுத்திருக்கு. ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக்கோட இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா அது ரெசார்ட்டு, அதுக்குள்ளே இருந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெஹிக்கிள்ஸ் எதுவும் வர முடியாது அப்படின்றதுனால இவனுங்க பப்ளிக்கோட மிங்கிளாகி அப்படியே கலந்து இந்த வேலையை பார்த்துருக்குறானுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடக்குது, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நமக்கு அதோட இம்பேக்ட் இருந்துட்டு டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியுமோ தவிர நமக்கு இருந்துட்டு அதோட இது ஓரளவு தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரீசன் என்னென்னா, நம்ம எல்லாருமே இங்கே பக்கத்து வீட்டுக்காரனோட செருப்பு ஸ்டாண்டுக்கு சண்டை போடுறது, கார் பார்க்கிங் சண்டை போடுறது, கூட வேலை செய்கிறவங்கள மாற்றி மாற்றி போட்டு கொடுக்குறது, ஸ்கூலில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் அவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். இதில் மெயினாக நீங்கள் பார்த்திங்கன்னா, மக்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதே ஒரு அட்டாக்கு வேறு விதமாக நமக்கு வந்துருந்துச்சுன்னு வைங்க. இப்போது எக்ஸாம்பிள், ஏன் நம்ம அட்டாக்கு கூட சொல்லணும், சுனாமி எடுத்துக்கோங்களேன். அந்த டயத்தில் எல்லா மக்களுமே சேர்ந்து தான் அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. சர்ச்சில் போகிறதா இருக்கட்டும், மாஸ்கில் போகிறதா இருக்கட்டும், கோயிலில் போகிறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு போடும்போது அதை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இவ்வளோ விஷயம் இருந்தோம். ஆனால் ஒரே செகண்டில் நமக்கு இருந்துட்டு ரிலீஜியன்னு ஒரு பிரிவினை, கேஸ்ட்டுன்னு ஒரு பிரிவினை, அது இல்லாமல் தேர்ட் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். இவ்வளோ கிஃப்டட்னே தெரியாமல் கொலை பண்ணுறது, ரேப் பண்ணுறது, நகையை திருடுறது, லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள 2 பேர் வீட்லேயும் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஒரே ஒரு சின்ன அட்டாக்கில் யோசிச்சு பாருங்களேன், அங்கே அவனுங்க நம்மளை மனுஷனாக கூட மதிக்கலை, அப்படியே சுட்டு தள்ளிட்டு போயிருக்கிறானுங்க.